வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் தை மாதத்தில் நிகழவிருக்கும் தைப்பூசம் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ வள்ளி தேவசேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமி, பாலதண்டாயுத சுவாமி முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தைப்பூசம் அன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம். குரோதி தமிழ் வருஷம் தை மாதம் 29/10/1125 நாள் 11/2/2025 செவ்வாய்க்கிழமை என்று தைப்பூசம். அதாவது இந்த செவ்வாய்க்கிழமை பௌமவாசரம்னு பேர். அது இந்த பௌமவாசரம் அப்படின்னால மகா விசேஷம் யாருக்குன்னாக்க சாட்சாத்து முருகப்பெருமானுக்குத்தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான தினம். அது துர்கா பரமேஸ்வரிக்கு விசேஷமான தினம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு தாரகாசுரனை வதம் பண்ணுறதுக்காக சக்தியாக இருக்கக்கூடிய சாட்சாத் பரமேஸ்வரி முருகப்பெருமானுக்கு வேலை கொடுத்த தினம் செவ்வாய்க்கிழமை தான். ஆகவே தான் இந்த செவ்வாய்க்கிழமையில் இந்த தைப்பூசம் வர்றதும் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த தைப்பூசம் என்றால் என்ன, அதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரிய சமேத ஸ்ரீ பரமேஸ்வரனுடைய அக்னி பிண்டத்தை பரமேஸ்வராகப்பட்டவர் அக்னி பகவானிடம் கொடுத்து விடுகிறார். அதை அக்னி பகவான் அந்த பிண்டத்தை எடுத்துக்கொண்டு கார்த்திகை பெண்களாகப்பட்ட 7 பேரில் ரிஷியனுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய கர்ப்பப்பையில் சேர்த்து விடுகிறார். இந்த அக்னி பகவான் இந்த அக்னி பிண்டத்தை கார்த்திகை பெண்கள் ஒருவருடைய கர்ப்பப்பையில் இருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானாகப்பட்டவர் வளர்ந்து 5வது மாதம்தான் இந்த தைப்பூசம் என்னும் நன்னாளானது. இந்த தைப்பூசத்தில் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நன்னாளில் விவாகம் முடிந்து நீண்ட நாட்களாக சத்சந்தான பாக்கியம் புத்திரபாக்கியம் இல்லாதவர் தம்பதிகள் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து இரவு நேரத்தில் பலகாரம் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு இரவு குருஹோரையில் தம்பதிகள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக தங்களுக்கு உடனடியாக குழந்தை பாக்கியமானது கிடைக்கும். அதாவது குருஹோரை எதுக்கு சொல்கிறோம்னா, குரு பகவான் புத்திர பாக்கியக்காரன். அவன் தான் புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன், அவன் தான் புத்திரகாரகன். இன்றைய தினத்தில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றால், நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து நமது சிரசு முதல், அதாவது தலை முதல் பாதம் வரை நன்றாக ஸ்நானம் செய்துவிட்டு காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு தனியாக இருக்கும் பாலதண்டாயுதபாணி முருகப்பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிவவல்லி பூவால் அர்ச்சனை செய்து அவரது திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷாத்
சுப்பிரமணிய முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூரண ஆசியும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான தகவல் என்னவென்றால், தைப்பூசம் இந்த நன்னாளில் 1 வயது முதல் 6 வயது வரை உள்ள ஆண் குழந்தைகளுக்கு அவர்களுக்கு புதிதாக வஸ்திரம், அதாவது அவள் உடுத்திக்கொள்ள புதிய ஆடைகள் வாங்கி கொடுத்து அவர்களை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி முருகப்பெருமானாக ஆவாகனம் செய்து நினைத்து அவர்களுக்கு வாழை இலை போட்டு சக்கரை பொங்கல் வடை செஞ்சு எல்லா விதமான அறுசுவை உணவு இல்லைனாக்கா பாயசம் வடை செஞ்சு அன்னதானம் அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும். மற்றும் நம்மால் முடிந்தவரை தாங்கள் அனைவரும் தங்களது கிரகத்திலேயே இல்லத்திலேயே பச்சை அரிசியில் சாதம் வடித்து அதில் தயிரை விட்டு தயிர் சாதமாக தயார் செய்து அனைவருக்கும் அன்னதானம் செய்யுங்கள். இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுப பலன்களானது நமது குடும்பத்தில் சேரும். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தைப்பூசம் நன்னாளில் கடைபிடிக்க வேண்டுமாய் அடியேனுடைய அனைத்து அன்பு இதயங்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன். இனிய ஆசீர்வாதங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து.